சாந்தனின் இறப்பிற்கு இதுவே காரணம். நாடாளுமன்றத்தில் போட்டுடைக்கப்பட்ட விடயம். யாழில் இந்திய துணை தூதரகம் முற்றுகை. ரணிலின் அதிரடி உத்தரவு. முப்படையினருக்கு விடுக்கப்பட்ட அவசர அழைப்பு. இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களின் அக்கறையின்மை காரணமாகவே சாந்தனற்ற நல்ல மனிதரின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் பின்னர் 2022ஆம் ஆண்டு திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட 7 பேரில் 3 பேர் இந்திய குடியுரிமை கொண்டவர்கள். இந்திய குடியுரிமை கொண்டவர்களாக இருந்தமையினால் அவர்கள் இயல்பு வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். எனினும் அரசாங்கத்தின் அசமந்த போக்கு காரணமாக கடந்த 1.5 வருடமாக சாந்தனை இலங்கைக்கு அழைத்து வரும் ராஜதந்திர நகர்வுகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் சாந்தன் உயிருடன் தாயகம் திரும்ப முடியாது போனது என சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி நுழைந்து இலங்கை கடற்தொழிலாளர்களின் தொழில் முதல்களை அளிப்பதற்கு எதிராக வடக்கு மாகாண கடற்தொழில் இணையத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. போராட்டக்காரர்கள் இந்திய துணை தூதரகம் சென்று மகஜர் ஒன்றை கையளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் போலீசார் இந்திய துணை தூதரகத்திற்குள் போராட்டக்காரர்களை செல்ல விடாது வீதி தடைகளை இட்டு மறைத்துள்ளதாக குறிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் போலீசாரால் இடைமறிக்கப்பட்ட போராட்டக்காரர்கள் இலங்கை கடற்தொழிலாளர்களின் கடல் வளத்தை அளிக்காதே தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்து கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் தாங்கியவாறு இலங்கை இந்திய அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் சுழிபுரம் பகுதியில் காணப்படும் புத்தர் சிலை ஒன்று மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுழிபுரம் சவுக்கடி பிள்ளையார் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள அரச மரத்தின் கீழ் இந்த புத்தர் சிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சிலையானது கடற்படையினரால் வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் இது பின்னர் விகாரையாக தோற்றம் பெறலாம் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அத்தோடு இந்து பிரதேசமாக இருக்கும் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜேவிபிக்கும் இடையில் தெளிவான அரசியல் ஒப்பந்தம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரிப்பதில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, மின்சார கட்டணம் அதிகரிப்பு மற்றும் நீர் கட்டணம் அதிகரிப்பு என்பன பிரதான ஏற்படுத்தியுள்ளன. அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் ஜேவிபியும் இணைந்து செயற்படுகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக ஜேவிபியும் செயற்பட்டு வருகின்றது. ரணில் விக்ரமசிங்கவும் ஜேவிபியும் மேடைகளில் அவதூறாக பேசப்பட்டாலும் கைகோர்த்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜேவிபிக்கும் இடையே தெளிவான அரசியல் ஒப்பந்தம் உள்ளது. அனுர ரணில் ஒரு அரசியல் ஒப்பந்தம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமது கட்சி ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை நாடு திரும்பிய நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் மக்களை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. மக்கள் சொல்வதை செய்கின்றோம். சில இடங்களில் தவறு செய்கின்றோம். மக்கள் நாங்கள் சொல்வதை ஏற்க மாட்டார்கள்.
சில சமயங்களில் மக்கள் சொல்வதை நாங்கள் ஏற்கவில்லை, அவற்றை நாங்கள் திருத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தேர்தல் நடந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை தாம் செய்வதாகவும் தேவையான இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என நம்புவதாக தெரிவித்ததுடன் ஒவ்வொரு தேர்தலும் சவாலாகவே உள்ளது என்றும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அன்னம் சின்னத்திலேயே களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக பரந்துபட்ட கூட்டணி அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிமல்லான்ச தரப்பு, மோட்டு கட்சியின் சுயாதீன தரப்பு உட்பட பலரும் ரணிலை ஆதரிக்க உள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. இந்திய வீரர்களை வெளியேற்றுவதற்கு கெடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனாவிடமிருந்து இலவசமாக இராணுவ உதவிகளை பெறும் வகையில் நேற்று இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் இராணுவ உதவியை இலவசமாக வழங்குவது மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையிலான இந்த ஒப்பந்தத்தில் மாலைதீவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது காசன் மவுமோன், சீனாவின் சர்வதேச இராணுவ ஒத்துழைப்பு அலுவலக துணை இயக்குநர் மேஜர் ஜெனரல் ஜாங் பாவுகன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளதாக மாலைதீவு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. எனினும் ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்கள் குறித்த விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை. திறந்த விசா ஊடாக வெளிநாடு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளவர்கள் தான் வெளிநாட்டு தொழில் இடைத்தரகர்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது மியான்மர் சைபர் கிரைம் பயங்கரவாத குழுவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்த யாப்பா பண்டாரு, ஹர்ஷடி சில்வா கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மியான்மர் சைபர் கிரைம் பகுதியில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் நாட்டை சேர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இணையதளம் முறைமை ஊடாக நிதி மோசடியில் ஈடுபடுவதற்கு இவர்கள் பலவந்தமான முறையில் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். அத்துடன் அவர்களுக்கு உளவியல் ரீதியில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. அண்மையில் 3 இலங்கையர்கள் துபாய் சென்று அங்கிருந்து பேங்காக் சென்று தரை வழியாக தாய்லாந்து செல்ல முயற்சித்துள்ளார்கள். திறந்த விசா ஊடாக வெளிநாடு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிங்கள மொழி பேச தெரியாது தமிழ் மொழி பேசுபவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளவர்கள் தான் வெளிநாட்டு தொழில் இடைத்தரகர்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அன்னம் சின்னத்திலேயே களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக பரந்துபட்ட கூட்டணி அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிமல்லான்ச தரப்பு, மோட்டு கட்சியின் சுயாதீன தரப்பு உட்பட பலரும் ரணிலை ஆதரிக்க உள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது.